ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சிங்கிள் பீட் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். நம்ம ப்ளவுஸ்லாம் போடும்போது சிங்கிள் பீட்ஸ் மட்டும் புட்டாஸா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நம்ம எப்படி ஈஸியாக ஸ்டிச்சஸ் போடலாம், எண்ணாட் போடலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் அதுக்கு அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். கீழே நான் நார்மல் ஷூவிங் த்ரெட் யூஸ் பண்ணாமல் நைலான் த்ரெட்டில் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நைலான் த்ரெட் எடுத்துக்கிட்டேன். நான் 4mm பீடில் தான் இப்போ ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எல்லா பீட்ஸ்லேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் 2 மெத்தட் சொல்லியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் நார்மலாக நம்ம எப்போவும் போடுற மாதிரி பீட்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நார்மல் எண்ணாட் போடுவோம் பார்த்திங்களா, உள்ளேருந்து லூப் எடுத்துகிட்டு ஒரு சுற்று ரொட்டேட் பண்ணிவிட்டு உள்ளேருந்து எடுத்துகிட்டு கீழே விட்டோம் அப்படின்னா நார்மல் எண்ணாட் போடுற மெத்தடு. இது ஒரு மெத்தடு. இதையே நான் இன்னொரு தடவை போட்டு காட்டுறேன் பாருங்கள். நார்மலாக ஒரு பீடை எடுத்துகிட்டு போட்டு நிறைய பேருக்கு எண்ணாட் போடுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக வராது. அதனால் நம்ம இந்த மெத்தட் வராதவங்க அடுத்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரியும் சிங்கிள் பீடு புட்டாஸா யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியும் போடலாம். பாருங்கள், இப்போ மூவ் ஆகவே இல்லை இந்த பீட்ஸு. நம்ம இந்த மாதிரி தான் ஒரு பீடுக்கும் தனித்தனியாக எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகினராக இருக்கும்போது எண்ணாட்டு வரல அப்படிங்கும்போது நான் இப்போ சொல்லித்தர இந்த சிங்கிள் பீட் மெத்தடை இதுலேயும் யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்ம கண்டினியூஸாக போடுவோம் பார்த்திங்களா பீட்ஸு, அதுலேயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பீட் போட்டுட்டு இப்போது ஒரு ஸ்டிச் போட்டு நம்ம அந்த மேலே வர லூப்பை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பீடை அப்படியே அந்த பீடை சுற்றி அப்படியே விட்டுறணும். இப்போ இந்த நீடில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீடில் சுற்றி கீழே லாக் ஆகிக்கும். நம்ம இழுக்கும்போது இந்த பீடு வரவே வராது, நல்லா லாக் ஆகிக்கும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு நான் லைலான் த்ரெட்டில் போடுறதுனால தெரியலை, நான் இப்போ ஷூவிங் த்ரெட்டில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். உள்ளேருந்து த்ரெட்டை எடுத்துட்டு பீடை போட்டுட்டு இப்போது பீட் போட்டுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இப்போ வர லூப்பை அப்படியே அந்த பீடு மேலே அப்படியே சுற்றி விட்டுட்டு நம்ம இந்த நீடில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு கீழே த்ரெட்டை பிடிச்சி இழுக்கும்போது அப்படியே சுற்றிலும் லாக் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மூவ் ஆகாது, நல்ல டைட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு பிரிஞ்சு வந்துருங்கிற பயம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கேருந்து எடுத்து அந்த பக்கம் போட்டோம். இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து த்ரெட்டை எடுத்து இந்த பக்கம் போட்டு இப்படி லாக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு லாக் போட்டாலே நம்மளுக்கு கண்டிப்பாக பிரிஞ்சு வராது. சப்போஸ் உங்களுக்கு பயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 சைடும் லாக் போட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி 2 சைடு லாக் போடுறதுக்கு உங்களுக்கு டைம் கன்சியூம்ஷன் நிறையா இருக்கும். அதனால் சிங்கிளாகவே போட்டு கடைசியாக லாஸ்ட்டாக நம்ம முடிச்சதுக்கப்புறம் செக்யூர் பண்ணும்போது கொஞ்சம் சேஃப்டியாக செக்யூர் பண்ணிங்கனாலே போதும். நெக்ஸ்ட்டு 2 பீடு வச்சு எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 4mm பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்துக்கணும். நார்மலாக நம்ம இப்படி எடுத்து போடுறதுக்கு தான் நம்ம கற்றுட்ருப்போம். பட் இது பீடு மேலே பீடு இருக்கிறதுக்கு எப்படி போடலான்னா, ஃபர்ஸ்ட்டு பீடை கொஞ்சம் தள்ளிட்டு உள்ளுக்குள்ளேருந்து நம்ம த்ரெட்டை எடுத்துகிட்டு இப்போ இந்த த்ரெட்டை அப்படியே சுகர் பீடை சுற்றி மேலே இருக்க சுகர் பீடை மட்டும் சுற்றி அப்படியே லாக் போட்டுக்கணும். இப்போது இதுவும் டைட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் மறுபடியும் போட்டு காட்டுறேன். ஒரு 4mm பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டுக்குள்ளே 2 பீடையுமே உள்ளே விட்டதுக்கப்புறம் நம்ம சுகர் பீடை மட்டும் மேலே கொஞ்சம் தள்ளிட்டு அது வழியாக உள்ளே அந்த 4mm பீடுக்குள்ளே விட்டு கீழேருந்து த்ரெட்டை எடுத்தோன்னே இப்போ லாக் ஆகிக்குது. அந்த லாக்கை திரும்ப லாக் பண்ணிக்கிறதுக்கு இந்த சுகர் பீட் மேலே மட்டும் அப்படியே இந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை அப்படி சுற்றி விட்டு கீழே இழுத்துட்டோம் அப்படின்னா லாக் ஆகிக்கும். இதுதான் சிங்கிள் பீட் மெத்தட் செக்யூர் பண்ணுறது. இதை மாதிரியும் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் சீக்வென்ஸ் வச்சு எப்படி போடலாம் அப்படின்னு போட்டு காட்டுறேன். சீக்வென்ஸ்னால் நம்ம சமிக்கின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அந்த சமிக்கி மேலே ஒரு சுகர் பீட் வச்சு எப்படி போடலாம் அப்படிங்கிறது நிறைய டிசைன்ஸில் இது யூஸ் பண்ணுவோம். இது எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போது ஒரு சமிக்கியும் ஒரு சுகர் பீடும் எடுத்திருக்கேன். அதை த்ரெட்டை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இதை விட்டுட்டு சேம் நம்ம இப்போ டபுள் பீடுக்கு எப்படி யூஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் சுகர் பீடை மேலே தூக்கிட்டு அந்த சமிக்கிக்குள்ளே த்ரெட்டை நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை அது வழியாக மேலே இழுத்துட்டு எக்ஸஸாக இருக்க இந்த த்ரெட்டை அப்படியே இந்த சுகர் பீடுக்குள்ளே லாக் பண்ணிடுறோம். இதுதான் சிங்கிள் பீடு லாக் பண்ணுற மெத்தடு. இதுதான் இன்னொரு மெத்தட். இது மேக்ஸிமம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினருக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தடை ஸ்டார்டிங்கில் ஃபாலோ பண்ணுங்கள்.
கடைசியாக நம்ம த்ரெட்டை கண்டினியூஸாக போட்டுட்டு வரோம் அப்படின்னா கடைசியாக நம்ம வந்து த்ரெட்டை கட் பண்ணும்போது கரெக்டாக செக்யூர் பண்ணிவிட்டு கட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு பிரிஞ்சு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி போட்டுட்டு லாஸ்ட்டில் த்ரெட்டை நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது மட்டும் நம்ம ஈஸியாக கரெக்டாக செக்யூர் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து இதை கட் பண்ணணும். நான் மறுபடியும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி தான். அவ்வளோதான். இந்த ஸ்டிச்சை வந்து நல்லா வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.